அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். பித்ரு சாபம் போக்கும் வைகாசி அமாவாசை நாளை திங்கட்கிழமையன்று மே 26ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இதை சேஷ்ட அமாவாசை என்றும் திங்கட்கிழமை வருவதால் சோமவார அமாவாசை என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். பித்ரு கர்மா நமது முக்கிய கடமை. அதனால் நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் திதி எப்போது கொடுக்க வேண்டும், எந்த செயல்களை செய்தால் நம் கர்ம வினைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ வளம் பெருகும் என்பது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்ற பல சிறப்புகளை கொண்டு வருகிறது. வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்புடையதாகவும் கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதால் சிறப்பானதாகவும் பார்க்கப்படுகிறது. அமாவாசை திதி. வைகாசி அமாவாசை திதி 26/5/2025 திங்கட்கிழமை மதியம் 11:30 மணிக்கு தொடங்கி 27/5/2025 செவ்வாய்க்கிழமை காலை 9:10 மணிக்கு முடிவடைகிறது. அமாவாசை திதி திங்கட்கிழமை காலை தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் முடிவடைவதால் வைகாசி அமாவாசை 2025 திங்கட்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தர்ப்பணம் திதி கொடுக்க உகந்த நேரம் மே 26ஆம் தேதி திங்கட்கிழமையன்று காலை 11:30 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் தருவது நல்லது. இந்த நேரத்தை தவறவிட்டால் மாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் தர்ப்பணம் திதி கொடுக்கலாம். இந்த நேரத்திலேயே முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வீட்டிலுள்ளோர் அனைவரும் ஒன்றாக கூடி நின்று படையலிட்டு வணங்கி காகத்திற்கு சாதமும் வைத்து பின்னர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கிரகங்களின் சேர்க்கை. சந்திரன் உச்சம் பெறும் நாளில் 2025 வைகாசி அன்று சந்திரனை வழிபடுவது நல்லது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தை முழுமையாக உச்சம் பெறுகிறார். அதனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தோடும் வருகிறது. எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படும். அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் அடைந்து பெயர்ச்சியாகும் போது வைகாசி அமாவாசை திதி தோன்றும். நம் கடனை அடைப்பதற்கும் அமாவாசை சந்திர பகவானுக்குரியது, கிருத்திகை சூரிய பகவானுக்குரியது. ஆகவே இந்த நாளில் சூரிய கிரகணத்திற்குரிய கோதுமை, சந்திரனுக்குரிய பச்சரிசி இவைகளை தானம் செய்வது சிறந்த பலனை தரும். நமது கர்ம வினைகள் குறையவும் கடன் பிரச்சனைகள் குறையும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். உங்கள் கடன் வினைகள் குறைய, கடன் பிரச்சனைகள் குறைய சூரிய உதயத்திற்கு முன் பறவைகள் விழித்து கொள்ளும். அதனால் கோதுமையை மொட்டை மாடியில் தூவிவிட்டால் பறவைகள் வந்து சாப்பிடும். மதியம் முன்னோர்களை வழிபாட்டை முடித்துவிட்டு கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் நெய் விட்டு கருப்பு எள் கலந்து காகத்திற்கு உணவிடலாம். பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து மரத்தடிகளில் தூவி எறும்புகளுக்கு உணவிடலாம். பச்சரிசி மாவில் வாழைப்பழம் வெல்லம் சேர்ந்து கலந்து பிசைந்து உருண்டையாக்கி பசுமாட்டிற்கு உங்கள் கைகளாலேயே கொடுக்கலாம். மாலையில் குலதெய்வத்தை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்ய குலதெய்வத்தின் அருளையும் பெற முடியும். கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானையும் வழிபடலாம். கடன் சுமையும் கர்ம வினையும் குறைந்துவிட்டால் மகாலட்சுமி நம் வீடு தேடி வந்து பண மழை பொழியச் செய்வாள். இந்த பதிவின் மூலம் சோமவார அமாவாசையின் சிறப்புகள், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் திதி எப்போது கொடுக்க வேண்டும், எந்த செயல்கள் செய்தால் நமது கர்ம வினைகள் குறைந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் என்பதை அனைவரும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் தவறாமல் நாளை பித்ரு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்களின் ஆசியை பெற்றுக்கொண்டு
செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து கடன் சுமையும் கர்ம வினையும் குறைந்து லட்சுமி கடாட்சத்தோடு நீங்கள் அனைவரும் வாழ எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.